திருக்கணிதம் என்பது கண்ணால் காணக்கூடியது. ஒரு தொண்டை எரிச்சல் இருக்குது, ஏதோ ஒரு மாத்திரையை சாப்பிட்றோம், கண்ணால் பார்க்குறோம். ஒரு 10 நிமிடம் ஆனதும் நமக்கு அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய இருமல் சத்தம் குறைந்து விடுகிறது, பேச முடியுது. இதுக்கு பேர் வாக்கியம், வாக்கால் உணரக்கூடியது. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி, சனீஸ்வரர் என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார்? ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்திலே சனீஸ்வரர் இருக்கார் அப்படின்னா அதிலிருந்து 3ஆம் பார்வை எங்கே பார்ப்பார்? 7ஆம் வீட்டை பார்ப்பார். 7ஆம் வீடு என்பது கலஸ்திரஸ்தானம், மனைவியை குறிக்கக்கூடியது. மனைவியை மதிப்புடன் நடத்த வேண்டும், தெளிவாக நல்லா பேசணும், அன்பாக பேசணும். இது சனீஸ்வரர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய செயல். இப்பொழுது சனீஸ்வரர் மீனத்திலே இருக்கிறார். காலபுருஷ தத்துவம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் ரிஷபத்தை பார்ப்பார். அப்போது நீங்கள் ரிஷபராசியாக இருந்தால் அங்கே சந்திரன்னு கிரகம் இருக்கும். அம்மா மேலே அன்போடு பேசணும். இதே அங்கே ஒரு கிரகமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அமைதியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். சனீஸ்வரர் அனைவருக்குமே நன்மையை செய்வார்.